நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. முதல்ல நம்ம பயனர் பயோடேங்க் கஸ்டமர் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள்ங்க. நம்ம பயனர் பயோடேங்கோட குவாலிட்டி நல்லா இருக்கு, சர்வீஸ் நல்லா இருக்குன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்றீங்க. திரும்பவும் நீங்க இன்னைக்கு ரெக்கமெண்ட் பண்ண சைட்டுக்கு தான் நாம வந்திருக்கோங்க. இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய ஊர் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கஸ்பாப்பேட்டைங்க. 1 இயர்க்கு முன்னாடி இதே ஃபேர்லேண்டுங்கிற கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள நம்ம பயனர் பயோடேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தோங்க. டேங்கரோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குன்னு இந்த கஸ்டமர் அவங்களோட நெய்பருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் டெய்லியும் 15 பேர் யூஸ் பண்ணுற மாதிரி எங்களுக்கு டேங்க் கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்ததுனால இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிற சைஸ் 2000 லிட்டருங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா செப்டிக் டேங்க் நிறைஞ்சதும் நீங்கள் லாரி வச்சு க்ளீன் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் இந்த டேங்க் உங்களுக்கு என்றைக்குமே நிறையாது. இந்த டேங்குக்குள்ளே மனித கழிவுகளே ஸ்டோர் ஆகாது. இந்த டேங்குக்குள்ளே மனித கழிவுகள் வரவே பாக்டீரியா அந்த மனித கழிவுகளை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்குங்க. 5 அறைகள் இந்த டேங்குக்குள்ளே கொடுத்துருக்கிறதுனால மனித கழிவுகள் முழுவதுமாக சுத்தமாகி வெளியே வர தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. வெளியே வர தண்ணியும் சுத்திகரித்து தான் வெளியே வரும். அந்த தண்ணியாக நீங்கள் கார்டன் இருந்துச்சுன்னா அதில் விட்டுக்கலாம், ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லைனா ரிங் போட்டு நீங்கள் பூமிக்கு கீழே போகிற மாதிரி பண்ணிக்கலாங்க. இந்த கஸ்டமர் நாங்கள் ரிங் போட்டு பூமிக்கு கீழே போகிற மாதிரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டிருந்ததுனால நம்ம இங்கே அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கோம். பூமிக்கு கீழே தண்ணி போச்சுன்னா இஞ்சுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இஞ்சுங்க. நார்மல் தண்ணியோட அடர்த்தி அதிகங்க, ஆனால் இந்த மாதிரி சுத்திகரித்த தண்ணியோட அடர்த்தி ரொம்பவே குறைவு. அதனால பூமி சீக்கிரமாக அந்த தண்ணீரை இழுத்துக்குங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் நீங்கள் வாங்கினீங்கனாலும் சரி, அது கான்க்ரீட்டாக இருக்கட்டும், பிவிசியாக இருக்கட்டும், இல்லை சிங்கிள் லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலாக இருக்கட்டும், எதை நீங்கள் வாங்கினீங்கனாலும் 3 மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதனோட காஸ்ட் 1500லேருந்து 2000 வரைக்கும் வரும். ஆனால் நம்ம பயனர் பயோ டேங்கில் மட்டும்தான் பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டேங்கையே வடிவமைச்சிருக்கோங்க. அதனால நீங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்குக்குள்ளே பாக்டீரியாவே ரீஃபில் பண்ண தேவையில்லை. ஒன்ஸ் நம்ம டேங்கை ஃபிக்ஸ் பண்ணும்போது பாக்டீரியா போட்டோம்னா அவ்வளோதாங்க, உள்ள ஆட்டோமேட்டிக்காக பாக்டீரியா இனப்பெருக்கமாயிக்கும். அதனால தான் நம்ம பயனர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்குமே 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்குக்காக நீங்கள் ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லைங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயனர் பயோ செப்டிக் டேங்குங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.